இந்தியா உட்பட உலக நாடுகள் மீது ட்ரம்ப் ஏற்கனவே பரஸ்பர வரியை விதித்திருந்தார். ஆனால் அந்த வரி சட்டவிரோதம் என்று அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்தது. இருப்பினும் மற்றொரு சட்டத்தை பயன்படுத்தி 15% வரியை விதித்திருக்கிறார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் வரி விஷயத்தில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிபர் ஆண்டுக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்ற வேண்டும். இது நாட்டின் தற்போதைய நிலை. அரசின் சாதனைகள் மற்றும் வருங்கால திட்டங்களை விளக்கும் ஒரு அறிக்கை போன்றது. அந்த வகையில் அவர் இன்று உரையாற்றியிருந்தார். இந்த உரையில் தனது 2வது பதவி காலத்தின் முதல் ஆண்டில் ஈட்டிய வெற்றிகளை பட்டியலிட்ட ட்ரம்ப் அமெரிக்கா ஒரு புதிய பொற்காலத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல வரி விஷயத்தில் தான் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.